நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு ஈஸியான 6 வாட்ஸ்அப் ட்ரிக்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த 6 வாட்ஸ்அப் ட்ரிக்ஸுமே உங்களுக்கு எந்த ஆப்புமே தேவையில்லை. நிறைய பேருக்கு இது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்காது. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்னும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே அமுக்குங்க. அப்போ தான் டெய்லி நான் போட்ட ஒரு வீடியோ உங்களுக்கு வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கான வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து 100 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆகிடுச்சு. அதுக்கு எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்கிறோன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் எல்லாருக்குமே தேங்க்ஸ். இதே சப்போர்ட் ஃபியூச்சர்லையும் கிடைக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வாட்ஸ்அப் ட்ரிக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, எல்லாருமே ஸ்டேட்டஸ் வைப்பீங்க. குட் மார்னிங்க்கு ஒரு ஸ்டேட்டஸ், சும்மா ஏதாச்சும் மெசேஜ் வந்தால் ஒரு ஸ்டேட்டஸ், ஃபோட்டோ எங்கேயாச்சும் வெளியே போனீங்கன்னா அதுக்கு எல்லாருக்குமே ஸ்டேட்டஸ் வைப்பீங்க. அதுக்கு ஸ்டேட்டஸ் வைக்கும்போது நீங்கள் அந்த ஸ்டேட்டஸை படிக்கணும்னா இல்லை ஏதாச்சும் ஃபோட்டோ பார்க்கணும்னா நீங்கள் அதை ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்தால் தான் பார்க்க முடியும். இல்லைனா அது வந்து அடுத்த ஸ்டேட்டஸ்க்கு டக்குனி போயிடும். அது எப்படி அந்த ஸ்டேட்டஸை நிப்பாட்டுறது தான் ஃபஸ்ட்டு ட்ரிக்கு. அந்த ஸ்டேட்டஸை நிப்பாட்டுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸி. என்ன பண்ணோன்னா, நீங்கள் ஏதாச்சும் ஸ்டேட்டஸ்குள்ளே போய்க்கோங்க. யார் ஸ்டேட்டஸ் பார்க்குறோமோ அவர் ஸ்டேட்டஸ்குள்ளே போயிட்டு நீங்கள் 3 விரல் இருக்கலாம், 3 விரலை எடுத்து மூணு விரலை டச் பண்ணி பாருங்கள். ஸ்டேட்டஸ் அப்படியே நின்றுடும். இது நான் சொல்கிற எல்லா ஃபீச்சர்ஸுமே புது வாட்ஸ்அப்பில் தான் வரும். வாட்ஸ்அப் அப்டேட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா எந்த ட்ரிக்குமே ஒர்க் ஆகாது. அதனால் வந்து அப்டேட் பண்ணிவிட்டு நான் சொல்கிற எல்லா ட்ரிக்ஸுமே ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஸ்டேட்டஸ் வந்து நிப்பாட்டுறதுக்கு யார் ஸ்டேட்டஸ்குள்ளேயே போய்க்கோங்க. 3 ஃபிங்கர் வச்சிங்கன்னா அந்த ஸ்டேட்டஸ் அப்படியே நின்றுடும். இந்த வீடியோ இப்போ பார்த்தீங்கன்னா கிளியராகவே தெரியும். நான் 3 ஃபிங்கர் வச்சேன், அப்படியே ஸ்டேட்டஸ் நின்றுடுச்சு. திரும்ப அடுத்த இதுக்கு போகிறதுக்கு நீங்கள் சும்மா தட்டிங்கன்னா அடுத்த இது போயிடும். அடுத்த செகண்ட் ட்ரிக் என்னென்னா வந்து இப்போ வாட்ஸ்அப்பில் வந்து 5 பேருக்கு மட்டும்தான் நம்ம ஃபார்வேர்டு மெசேஜ் அனுப்ப முடியும். அது எப்படி அதிகமான பேருக்கு அனுப்புறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணும்னா, நீங்கள் மேலே வந்து 3 பட்டன்ஸ் இருக்கும்ல, அந்த 3 பட்டன்ஸ் அமுக்கிட்டு நியூ ப்ராட்காஸ்ட்னு அனுப்பிட்டு உங்களுக்கு எந்தெந்த கான்டாக்ட்ஸ் வேணுமோ எல்லாருமே செலக்ட் பண்ணிவிட்டு எந்த மெசேஜ் வேணுமோ செலக்ட் பண்ணிவிட்டு அனுப்புனீங்கன்னா எல்லாருக்குமே இண்டிவிஜுவலாக போகும், குரூப்பாக போகாது. அடுத்தது தேர்ட் ட்ரிக் என்னன்னு கேட்டிங்கன்னா, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ட்ரிக்குன்னே சொல்லலாம். எதுக்குன்னா வந்து நீங்கள் ஏதாச்சும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை உங்கள் ஃபேமிலிஸ் யாருக்காச்சும் நீங்கள் ஏதாச்சும் ஆடியோ மெசேஜ் அனுப்பணுன்னா நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அனுப்பின அப்புறம் தான் உங்கள் மெசேஜை கேட்க முடியும். அதை எப்படி அனுப்புறதுக்கு முன்னாடி அந்த மெசேஜை கேட்குறது தான் தேர்ட் ட்ரிக்கு. அதுக்கு என்ன பண்ணோன்னா, நீங்கள் ஏதாச்சும் வாட்ஸ்அப் யாருக்கு வந்து ஆடியோ அனுப்பணுமோ அந்த குரூப்புக்குள்ளே போயிட்டு அந்த ஆடியோவை ஃபஸ்ட்டு லாக் பண்ணிடுங்க. ப்ரெஸ் பண்ணி லாக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பேசணுமோ பேசிக்கோங்க. அது பேசின அப்புறம் என்ன பண்ணணுன்னா, திரும்ப பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு திரும்ப அந்த குரூப்புக்குள்ளேயே போனீங்கன்னா பக்கத்தில் வந்து ப்ளே பட்டன் இருக்கும். அந்த ப்ளே பட்டன் ப்ளே பண்ணிங்கன்னா நீங்கள் பேசின ஆடியோ வரும். அதுக்கப்புறம் கரெக்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் அனுப்பிக்கலாம். இல்லைனா திரும்ப போய் ஆடியோவை ரெக்கார்ட் பண்ணுங்கள். ஆடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் சும்மா போய் ஏதாச்சும் லாக் போட்டு மேலே இழுத்து விட்டு லாக் போட்டு ஏதாச்சும் ஒரு ஆடியோ உங்களுக்கு வேண்டிய ஆடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க. ரெக்கார்ட் பண்ணிவிட்டு பின்னாடி வந்துட்டு திரும்ப எந்த குரூப்பில் ஆடியோ ரெக்கார்ட் பண்ணிங்கன்னா அந்த குரூப்லேயே போனீங்கன்னா உங்களுக்கு ப்ளே பட்டன் இருக்கும், பக்கத்துலேயே டெலிட் பட்டனும் இருக்கும். நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துட்டு அது கரெக்டாக இருந்துச்சுன்னா அதை சென்ட் பண்ணிக்கலாம். தப்பாக இருந்துச்சுன்னா நீங்கள் டெலிட் பண்ணிவிட்டு திரும்ப கூட ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். இது வந்து செகண்ட் இது. இப்போ அடுத்த ஃபோர்த் ட்ரிக் என்ன பார்க்க போகிறோம்னா, ஜிபோர்டில் இருக்க ஒரு ட்ரிக்கு தான் பார்க்க போகிறோம். வாட்ஸ்அப்பில் வந்து எல்லாருமே இப்போ நிறைய பேர் வந்து ஸ்டிக்கர்ஸ் அனுப்பிட்டு இருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு. அந்த ஸ்டிக்கர்ஸில் வந்து உங்கள் ஃபேஸ் கட் எப்படி வைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணோன்னா, ஃபஸ்ட்டு வாட்ஸ்அப் எந்த மெசேஜ் யாருக்கு மெசேஜ் வேணுமோ அவங்களுக்கு அனுப்பிக்கோங்க. அந்த மெசேஜை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து ஜிபோர்டில் மட்டும்தான் இது ஒர்க் ஆகும், வேறு எந்த போர்ட்லேயும் இந்த ஃபீச்சர் வராது. ஜிபோர்ட் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இல்லைனா ஜிபோர்ட் டவுன்லோட் பண்ணி அங்கே போய் மெசேஜ் அனுப்பினா பக்கத்தில் வந்து ஸ்டிக்கர்ஸ் பட்டன் வரும். அந்த ஸ்டிக்கர்ஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பக்கத்தில் வந்து ப்ளஸ்னி வரும். அந்த ப்ளஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்தது மினிஸ்னி வரும். அந்த மினிஸை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃபோட்டோ எடுக்கணும். நம்ம ஒரு செல்ஃபி ஏதாச்சும் எடுத்துக்கிட்டு அங்கே வச்சுக்கிட்டிங்கன்னா பக்கத்துலேயே வந்து கஸ்டம் ஐக்கானி வரும். அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்கள் ஃபேஸை வந்து முடி, ஹேர் ஸ்டைலு, ஃபேஸ் கலரு, கட்டு எல்லாமே சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேஸ் கட்டில் நிறைய ஸ்டிக்கர்ஸ் வரும். அடுத்த லாஸ்ட் நீங்கள் இப்போ யாருக்கு ஸ்டிக்கர் அனுப்பணுமோ அந்த குரூப்புக்குள்ளே போய்க்கோங்க. அந்த குரூப்புக்குள்ளே போனீங்கன்னா ஜிபோர்டு எடுத்துக்கிட்டு ஜிபோர்டுக்குள்ளே போனீங்கன்னா அங்கே மினிஸ்னி வரும். அங்கே போய் ஆட்னி ப்ரெஸ் பண்ணுங்கள். ஆட்னி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோட்டோ கேட்கும். உங்கள் ஃபோட்டோ ஏதாச்சும் ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க. ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அங்கே மேலே உங்கள் ஃபேஸ் கட் மாதிரி சில நல்ல ஸ்டிக்கர்ஸ் வரும். அந்த ஸ்டிக்கர்ஸ் வந்து நீங்கள் ஏதாச்சும் கொஞ்சம் மாற்றணும்னு நினச்சிங்கன்னா அங்கே மேலே கஸ்டமைஸ்னி பட்டன் இருக்கும். அந்த கஸ்டமைஸ்னி பட்டனுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வேண்டிய ஹேர் ஸ்டைல்ஸ், பேர்டு, முஸ்டாச் அந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஸ்டிக்கரை அனுப்பிச்சிக்கலாம்.
ஃபிஃப்த் வாட்ஸ்அப் ட்ரிக் என்னன்னா வந்து நிறைய பேர் ரீட் ரெசிப்ட் பட்டனை ஆஃப் பண்ணி வச்சிருப்பீங்க. ரீட் ரெசிப்ட் பட்டன்னா வந்து அது ப்ளூ டிக் வரும்ல, ப்ளூ டிக் வராமல் அதை ஆஃப் பண்ணி வச்சிருப்பீங்க. அது ஃபர்ஸ்ட் எப்படி ஆஃப் பண்ணணும்னா அக்கௌண்ட்ஸில் போய் ப்ரைவசி போங்க. ப்ரைவசி போனீங்கன்னா ரீட் ரெசிப்ட்னே ஒரு ஆப்ஷன் வரும். அது எல்லா ஃபோன்லையுமே டிசேபிளாகவே ஆனில் இருக்கும். அதை போய் ஆஃப் பண்ணியிருக்கோங்க. அதை ஆஃப் பண்ணி எல்லாருக்குமே ப்ளூ டிக் வராது. நம்ம மெசேஜ் பார்த்தாலுமே நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நார்மலாக 2 டிக்கு தான் வரும். நம்ம பார்த்தோம்னான்னு தெரியாது. இப்போ அதை எப்படி அவங்க பார்த்தாங்களா இல்லையான்னு எப்படி பார்க்குறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நீங்கள் எதுவும் பண்ண வேண்டாம். ஏதாச்சும் போய் சும்மா ஒரு ஆடியோ மெசேஜ் அனுப்பிவிடுங்க. ஹாய் ஹலோன்னு ஏதாச்சும் ஒரு 2 செகண்ட் ஆடியோ எடுத்து அனுப்பிவிடுங்க. அதை போய் அவங்க ப்ளே பண்ணாங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளூ டிக் வந்துடும். நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் அவங்க மெசேஜை பார்த்துட்டாங்களா இல்லையானே. இப்போ 6th ட்ரிக்கு என்ன பார்க்க போகிறோன்னா வந்து நமக்கு வாட்ஸ்அப்பில் நிறைய குரூப்பில் வந்து ஏதாச்சும் மெசேஜ் வந்தால் அந்த மெசேஜ் வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் வந்தால் அது கேலரியில் வராமல் எப்படி வந்து வாட்ஸ்அப்பில் மட்டும் இருக்கிற மாதிரி கேலரியில் வராத மாதிரி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து டாப்பில் இருக்க 3 பட்டன்ஸ் அமுக்கிக்கோங்க. 3 பட்டன்ஸ் அமுக்கிட்டு செட்டிங்ஸ் போங்க. செட்டிங்ஸ் போனீங்கன்னா சாட்ஸ்னு இருக்கும். அந்த சாட்ஸில் போனீங்கன்னா செகண்ட் வந்து மீடியா விசிபிலிட்டின்னு இருக்கும். மீடியா விசிபிலிட்டி ஆஃப் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கேலரியில் வீடியோஸ் ஃபோட்டோஸ் எதுவும் வராது. வாட்ஸ்அப்பில் மட்டும்தான் இருக்கும். இது வந்து மெயினான 6 வாட்ஸ்அப் ட்ரிக்ஸ். அடுத்து ஒரு 2 ஈஸியான ட்ரிக் சொல்லித்தரேன். இது ட்ரிக்னு சொல்ல முடியாது, நீங்கள் வேணுன்னா செட்டிங்ஸை மாற்றுறது. இது நிறைய பேர் கவனிச்சிருக்க மாட்டீங்க. அது என்னென்னா வந்து நீங்கள் திரும்ப வந்து சாட்ஸ்குள்ளேயே போங்க. செட்டிங்ஸ்குள்ளே போய் சாட்ஸ்குள்ளே போனீங்கன்னா என்டர் இஸ் சென்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது என்டர் இஸ் சென்டுன்னு அனுப்பினீங்கன்னா இங்கே கூகுள் கீபோர்டில் பார்த்துருப்பீங்க. கூகுள் கீபோர்டில் கீழே வந்து என்டர்னு இருக்கும். அந்த என்டர் பட்டன் வந்து சென்ட் பட்டனாக மாறிடும். நீங்கள் அந்த பட்டன் அனுப்பினாலே மெசேஜ் போயிடும். இதில் பார்த்தீங்கன்னா அது என்டர் பட்டனாக இருக்குது. அடுத்தது நான் போய் செட்டிங்ஸில் போய் என்டர் சென்ட்னு மாற்றிடுறேன். இப்போ திரும்ப நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சென்ட் பட்டனாக மாறிடுச்சு. நீங்கள் மெசேஜ் டைப் பண்ணிவிட்டு அங்கேயே சென்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது நான் ட்ரிக்குன்னு சொல்ல மாட்டேன், அடுத்த டிப்புன்னு நான் ஒரு டிப்ஸ்ன்னு சொல்லுவேன். உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் நிறைய மெசேஜ் வந்துக்கிட்டே இருக்கும். நிறைய பேருக்கு நிறைய மெசேஜ் வரும். ஒரு கேட்டகரியில் மெசேஜ் வரும். இப்போ சமையல்லாம் சில மெசேஜ் வரும், ஸ்போர்ட்ஸ் பற்றி சில மெசேஜ் வரும். அது எப்படி ஈஸியாக சேவ் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் எந்த ஈஸியாக சேவ் பண்ணலாம் குரூப்லேயே நீங்கள் போய் ஒரு குரூப் கிரியேட் பண்ணுங்கள். சும்மா ஏதாச்சும் 2 பேர் இருக்கிற மாதிரி உங்கள் ஃபோன் உங்கள் வீட்டு எல்லா ஃபோன்லேயுமே இப்போ எல்லா வீட்லேயுமே 2 ஃபோன் இருக்கும். 2 ஃபோன் எடுத்து ஒரு குரூப்பில் வந்து 2 பேர் இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ண அப்புறம் இன்னொருத்தவங்களை ரிமூவ் பண்ணிடுங்க. இப்போ அந்த குரூப் பேர் வந்து சமையல் இல்லை ஸ்போர்ட்ஸ்னே சேவ் பண்ணிடுங்க. சேவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு சமையல் பற்றி வர ஏதாச்சும் டிப்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த குரூப்பில் அனுப்பி வச்சுக்கோங்க. ஸ்போர்ட்ஸ் பற்றி வர மாதிரி இருந்துச்சுன்னா வேறு குரூப்பில் அனுப்பி வச்சுட்டிங்கன்னா அந்த சமையல் ஸ்போர்ட்ஸ் அதை பற்றி மட்டும்தான் அந்த குரூப்பில் இருக்கும். நீங்களும் உங்களுக்கு எது வேணுமோ ஈஸியாக போய் பார்த்துக்கலாம். அடுத்து லாஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து நிறைய மெசேஜ் அனுப்பிச்சிருப்பீங்க. நிறைய மெசேஜ் அனுப்பிச்சது வந்து நீங்கள் எந்த டேட்டில் எந்த மெசேஜ் அனுப்பிச்சதுன்னு ஈஸியாக பார்க்க முடியும். உங்களுக்கு எந்த சாட்ஸ்குள்ளே எந்த குரூப்புக்குள்ளே போகணுமோ அந்த குரூப்புக்குள்ளே போனீங்கன்னா மேலே வந்து 3 பட்டன்ஸ் இருக்கும்ல, அந்த 3 பட்டன்ஸை ப்ரெஸ் பண்ணி மோர் ப்ரெஸ் பண்ணுங்கள். மோர் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எக்ஸ்போர்ட் சாட்னி வரும். எக்ஸ்போர்ட் சாட்னி ப்ரெஸ் பண்ண அப்புறம் கீழே வந்து சாட் மாதிரி ஒரு பட்டன் வரும். அதில் நீங்கள் வாட்ஸ்அப்லேயே எந்த குரூப்புக்கு வேணுமோ சென்ட் பண்ணிக்கோங்க. அந்த குரூப்புக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா அந்த கீழே ஒரு ஃபைல் மாதிரி வரும், ஜேபிஜி ஃபைல் மாதிரி. அதை போய் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் எந்த டேட்டில் எந்த மெசேஜ் அனுப்பிச்சிருக்கீங்களோ கிளியராக வரும். இதை ஈஸியான வாட்ஸ்அப் ட்ரிக்ஸ் பற்றி சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ மறக்காமல் எல்லா வாட்ஸ்அப் யூசர்ஸ்க்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நாளைக்கு இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோடு சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.